கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலையை செய்து சித்திரங்களையும் சரியாய் செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். கர்த்தர் இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6:35 மூலமாய் நம்மளோடு பேச முடியாய், இடைபட முடியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற பாட்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்தீர், அறிவிப்பு பகலை ஆசீர்வதித்தீர், அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக, தேவனுடைய பிரத்யட்சமான வார்த்தைகளுக்கு கிடைப்பதாக, அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பேசியர்களும் உடைய நாமம் மாத்திரம் பிரசவப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலையை செய்து. நாம் யாவரும் அறிந்தபடி இந்த மாதத்திலே பூக்கள் மற்றும் கிரீடங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு இரவு நாம் ஒரு பூக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்ன பூவோ? அந்த வசனம் சொல்லுது, பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களும். அப்ப இங்கு சொல்லப்படுகிற பூவினுடைய பேர் என்னவென்றால் பேரிந்துகள் பூக்கள், பேரிந்து பூக்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை நாம் பேரிந்து என்றால் நமக்கு அது வித்தியாசமான வார்த்தையாய் நமக்கு தோன்றலாம். ஆனால் இது ஒரு பேரிச்சம் மரத்தை குடிக்கிறதாய் காணப்படுகிறது. வேதத்திலே பேரிந்துகள் பேரீச்சை மரம் என்று சொல்லி பேரீச்சை என்று சொல்லியும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த பேரிந்துகளும் பேரீச்சைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பேரிந்துகள் என்றால் அது எதை காட்டுது என்றால் அது அந்த பேரிச்சம் மரத்தை காட்டுது. பேரிச்சம் மரத்தினுடைய தனித்துவமான பேர் என்னவென்றால் அதுதான் பேரிந்துகள் அல்லது பேருந்து என்று சொல்லலாம். பேரிந்து என்றால் அது பேரிச்சம் மரத்தை குறிக்கிறது. பேரீச்சை என்றால் அந்த மரத்தில் காணப்படுகிற பழத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, இங்க மலர்ந்த பூக்கள் காணப்படுது. அப்ப இங்க இருக்கிற மலர்ந்த பூ எதை காட்டுகிறது? அது இந்த பேரீச்சம் மரத்தினுடைய பூவை காட்டுகிறது. பேரீச்சம் மரத்தின் பூக்கள் மலர்ந்த பூக்களாய் காணப்படுகிறதை இருக்க நம்முடைய வேதம் சுட்டி காட்டுகிறதா இருக்கு. சரி, இங்கு சொல்லப்படுகிற இந்த பேரீச்சம் மரத்தை குறித்ததான சில குறிப்புகளை பார்த்து அது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் தியானிப்போமாக. இந்த பேரீச்சம் மரத்தை குறித்து நாம் இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், நான் உலகத்தின்படியோ அல்லது வரலாற்றின்படியான குறிப்புகளை குறித்து நான் சொல்லவில்லை. இந்த வசனத்தின்படி, அதாவது இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனத்துக்குள்ளாக சொல்லப்பட்டுள்ள இந்த பேரீச்சம் மரத்திற்குரிய குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்ப்போம். அது முதலாவதாக, இந்த பேரீச்சம் மரம் எப்படிப்பட்ட மரமாய் இருக்கிறது? இது சித்திரை வடிவம் செய்யப்பட்ட மரம். இது உண்மையான மரம் அங்கு காணப்படவில்லை. நிலத்திலே விதை விழுந்து அது செடியாய் முளைத்து அதன் பின்பாக மரமாய் மாறி அதிலிருந்து வருகிற பூவை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. இது ஒரு ஆசாரியனினாலே, சித்திரை வேலை செய்யப்படுகிற மர ஆசாரியனினாலே வடிவிக்கப்பட்ட ஒரு அடையாளமாய் காணப்படுது. அப்ப இங்க சொல்லப்பட்டுள்ள இந்த பேரீச்சை மரம் ஒரு அடையாளத்தின் வடிவமாயும் ஒரு பேரீச்சை மரத்தின் அடையாளமாய் இங்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த மரம் எதை காட்டுகிறது?
இங்கு சொல்லப்படுகிற இந்த மரம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், வசனம் சொல்லுகிறது 31வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, சந்நிதி ஸ்தலத்தில் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். இந்த பேரிச்ச மரம், இந்த பேருந்துகள் எங்கு காணப்படுகிறது? சந்நிதி ஸ்தானத்தின் என்று சொல்லப்படும். சந்நிதி ஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம்னா, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம் ஒன்று உண்டு. அதன் உள்ளாக நுழைந்து நாம் போகும் பொழுது அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தை காட்டுகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் குறிப்பாய் சொல்ல போனால், அங்குதான் பிதாவானவர், கர்த்தரானவர், தேவனானவர் இறங்கி தம்முடைய பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அல்லது சந்நிதியின் ஸ்தலத்தை நீங்க குறிச்சு விசேஷம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஆரோனுக்கும் அங்க இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் ஒரு போராட்டம் வருது. என்ன சொல்றாங்க? கர்த்தர் தான் உங்களை நியமிச்சாரா? அப்ப கர்த்தர் சொல்றேன், நான் ஆரோனை நான் வேறு விரிக்க போகிறேன். உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லா கோத்திரத்தின் தலைவர்களை தெரிந்தெடுக்க சொல்லுங்க. லேவியின் கோத்திரத்துக்கு ஆரோன் தலைவனா இருப்பான். இப்ப எல்லாருடைய தலைவர்களுடைய கையிலையும் ஒரு கோலை கொண்டு வர சொல்லுங்க. இந்த கோலை மோசையாகி நீ எடுத்துட்டு போய், நான் உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய அந்த சந்திக்கும் ஸ்தலத்திலே கொண்டு போய் இந்த கோலை வை என்று சொல்லுகிறான். அப்ப அங்கதான் இந்த பிரித்தெடுத்தல் வருகிறது, அங்கதான் இந்த வேறுபிரித்தல் வருகிறது, அங்கதான் கர்த்தர் வழிகாட்டுகிற ஸ்தலமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த சன்னிதானம் அல்லது சந்திக்கும் ஸ்தலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது தேவன் வழிகாட்டும், தேவன் பேசுகிற இடமாய் காணப்படுகிறது. தேவன் மனுஷனை சந்திக்கும் ஸ்தலமாய் அது காணப்படுகிறது. அந்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற கதவு இருக்கு பாத்தீங்களா? அந்த கதவு எப்படி செய்யப்படுதுன்னா, ஒலிவ மரத்துல செய்யப்படுது. அந்த கதவுலதான் இந்த பேரிச்ச மரமும் அதனுடைய பூக்களும் வடிவம் வரைந்திருக்கிறதை, சிற்பமாய் செதுக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இது தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுகிற, தேவன் சந்திக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற பேரிச்ச மரம். மூன்றாவதாக இந்த மரத்தை குறித்து நாம் வாசித்தோம் என்றால், இந்த மரம் எங்கு காணப்படுகிறது என்றால், ஒலிவ மரத்திலே செய்யப்பட்ட கதவுகளிலே காணப்படுகிறது. அந்த கதவுக்கென்று ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்த மரத்தினுடைய அது எத்தனை மரங்கள் இருக்கும் அல்லது அந்த மரம் எங்கு காணப்படுகிறது என்றால் அந்த கதவுக்குரிய ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது. அதே 31வது வசனம் வாசிங்கன்னா 2வது பகுதி இப்படியா சொல்லுது, மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 இருந்தது. அதாவது கதவினுடைய தடிமன், கதவினுடைய உயரம், கதவினுடைய அகலம் எவ்வளவு இருக்கணுமா, அங்க இருக்கிற சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதுல 1/5 இருக்கணும். 1/5 அந்த கதவு இருக்கணுமா. அதை நம்ம விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. ஆனா அதை சுருக்கமா நான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அந்த 1/5 இந்த நாட்கள் இருக்கிற அளவின்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா அது எதை காட்டுகிறது என்றால், அதனுடைய அளவு என்னவென்றால் 6:3. அதாவது 6 அடி. அந்த கதவு 6 அடி உயரம் இருக்கும், 3 அடி அகலம் இருக்கும். 6 அடி உயரம். அதாவது நான் சொல்றது 2 கதவுகள் அங்க அந்த வாசல்ல இருக்கும். அதுல ஒரு கதவுடைய உயரமே 6 அடி 3 அடி அங்க அளவுள்ள அகலம் உள்ளதாய் காணப்படுது. அந்த மரத்துலதான் இந்த பேரிச்சை அந்த மரம் பொறிக்கப்பட்டதாய் காணப்படுது. இது எதை காட்டுகிறது? இது மனுஷனுடைய சரீரத்தை காட்டுகிறது. இங்க சொல்லப்படுகிற பேரிச்ச மரம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இந்த பேரிச்ச மரம் ஒலிவ மரத்திலே வரையப்பட்டதா இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்தின் அடைய கதவினுடைய உயரம் 6 அடி, அகலம் 3 அடி. இதுதான் ஒரு மனுஷனுடைய சராசரி உயரமும் அவனுடைய அகலமுமாய் காணப்படுது. இதை நான் தியானிக்கும் போது நான் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு மனுஷன் மரித்த பின்பு அடக்கம் பண்ணுகிற குழியினுடைய அளவு என்ன என்று நான் பார்த்தேன். அப்ப நான் பார்க்கும் பொழுது அதுல குழியினுடைய அளவு என்ன சொல்றார்கள் என்றால் 6.25 to 7 அடி அகல உயரம் இருக்குன்னு சொல்றாங்க, நீளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆழம் 6 அடி அகலத்துக்கு 6 அடி ஆழத்துக்கு தோன்றுவாங்க. அந்த குழியினுடைய அகலம் பாத்தீங்கன்னா 3 அடி இருக்கும்.
எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த பேரீச்ச மரம் என்பது ஒரு சாதாரண மரம் அல்ல. அது மனுஷனுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற மரமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற வரையப்பட்ட மரமாய் காணப்படுகிறது. இதைத்தான் நாம் கொரிந்து புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் அல்லவா? அப்ப நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்குள் ஒரு இருதயம் இருக்கிறது. அது தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது. அதிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அந்த கதவுக்குள் நீங்க நுழையணும்னா, அந்த இருதயம் இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்க நுழையணும்னா, இந்த பேரீச்சையின் மரத்தின் அனுபவத்தை தாண்டிதான் நீங்க நுழையணும். இந்த பேரீச்சை மரத்தின் பூவை தாண்டிதான் நீங்க நுழையணும். அப்படிப்பட்ட விசேஷம் உடையதுதான் இந்த பேரீச்சை மரத்தின் பூவும் மரமும் காணப்படுகிறது. நான்காவதாக, இந்த மரம், பேரீச்சை மரத்தை குறித்த குறிப்பு என்ன சொல்றது என்றால், வசனம் சொல்லுகிறது, அது 32வது வசனம் சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6:32 சொல்லுது, அது தங்க தகட்டினால் மூடப்பட்டு இருக்குமா. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அதற்கு ஏற்றபடி பொன் பதிக்கத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரம், அந்த பூ, மலர்ந்த பூ இருக்கு பாத்தீங்களா, பேரீச்சம்பூ, அதுக்கு ஏற்ற ஷேப்லயே ஒரு தகட்டை வச்சு மூடுவாங்க. இந்த நாட்களில இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, வெள்ளி நகைகளின் மீது தங்கம் தகடு வைக்கப்பட்ட வெள்ளி நகை என்று சொல்லுகிறார். அப்படி என்னன்னா, அந்த நாட்கள்ல அல்லது ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தங்கத்தினாலேயே நகை செய்வார்கள். ஆனா இன்னைக்கு தங்கத்துடைய விலை அதிகமாகிறதுனால நகை வெள்ளியில இருக்கும். ஆனா தங்கம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, அது வெளியில பார்க்க தங்க மாதிரி தெரியும். காரணம் என்னன்னா, அந்த வெள்ளி நகையின் மீது தங்கத்தை பூசி, தகடுனால அதை மேல போட்டு அதை அந்த வடிவத்துக்கு ஏற்றபடி அந்த தங்கத்தை மூடிடுவான். அதே போலதான் இங்க சொல்லப்படுகிற பேரீச்சை மரம் என்னன்னா, அது தங்க தகட்டினால் மூடப்பட்டுள்ளது. இந்த தங்க தகட்டி எடை காட்டுகிறது, நாம் எல்லாருக்கும் தெரியும், அதுதான் புடமிடப்படுகிற அனுபவம். அதுதான் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம். அப்ப ஒரு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி அந்த கதவை திறக்கும் போது அங்க தங்க தகடு பதிக்கப்பட்ட பேரீச்சை மரத்தையும் பூவை பார்க்கும் போது அவனுக்குள் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அவனுக்குள் இருக்கிற அவன் மனசாட்சி பேசும், நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய நீ சுத்தமானவனாய் இருக்கிறாயா, நீ கர்த்தரால் புடமிடப்பட்டு இருக்கிறாயா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற பரிசுத்தம் உனக்கு இருக்குதா? ஏனென்றால் எல்லாராலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, கர்த்தர் கூப்பிடணும். 2வது, நீங்க கர்த்தருக்கே தூவங்காட்ட உள்ள நுழையிறீங்களா இருந்தாலும் 7 முறை உங்களை சுத்திகரிக்கணும். ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலமைய கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்குள்ள நீங்க போகும்போது சின்ன பாவத்தின் கரைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயே அந்த பிரதான ஆசாரியன் மரித்து போயிடும். கர்த்தர் ஒரே அடியில அடிச்சிருவார். இந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்துக்குள்ள நுழையும் போது எப்படி நுழைவான் தெரியுமா? அவன் இடுப்பில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிறுகளை சுற்றி மணிகள் கட்டப்பட்டிருக்கும். இந்த கயிறு எங்க இருக்குன்னா, அது அப்படியே நீளமாய் அந்த தேவனுடைய கூடாரத்தின் வாசல்ல இருக்கும். ஜனங்க கையில அல்லது மற்ற ஆசாரியர் குமாரர்களோடு இருக்கும், அவங்க கையில இருக்கும். இவங்க என்ன அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் இந்த மணி சத்தம் கேட்கிற வரைக்கும், அதாவது இந்த பிரதான ஆசாரியன் தன்னை சுத்திகரிச்சுட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிதாவுக்கு தூபம் காட்டுவான். தேவனுக்கு தூபம் காட்டி அப்படியே அவன் சுற்றி அவனுடைய பணிவிடை காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தர் அவன் அடிச்சிருவான். சோ அந்த அடிச்சுட்டானா அவன் மரித்து போயிடும். மரித்து போயிட்டானா என்ன நடக்கும்னா, அந்த மணியினுடைய சத்தம் கேட்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மணி சத்தம் கேட்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும். இப்ப சில நேரத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும் போது தங்களை அறியாமலோ அறிந்தோ தெரியாம பாவத்துல விழுந்துட்டாங்க, அந்த சின்ன கரை அவங்களுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் அடிச்ச உடனே அவங்க நகல மாட்டாங்க.
நகலலைன்னா என்ன நடக்கும்? மணியினுடைய சத்தம் நின்று. இந்த மணியினுடைய சத்தம் நின்ன உடனே யாருமே உள்ள நுழையக்கூடாதது நிமித்தமாக அவர்கள் அந்த கயிறு, இடுப்புல கயிறு கட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கயிறை வெளியில் இருக்கிற ஜனங்களும் மற்ற ஆசாரியர்களும் பிடிச்சு இழுப்பாங்க. இழுக்கும் போது உள்ள இருந்த மரித்து போன சரீரம் அப்படியே வெளியில வரும். அதுக்காக தான் கயிறு. இப்படிப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும் போதுதான் இந்த பேரிச்சம் மரமும் அதனுடைய பூவும் ஆசாரியனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? நீ உள்ள நுழைய போகிறாய், நீ கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் உனக்குள் இருக்கிறதா, கர்த்தருக்கு ஏற்ற புடமிடப்படுகிற பரிசுத்தம் உன் வாழ்க்கையில இருக்கிறதா, பசு பொண்ணுக்கேற்ற பரிசுத்தம் உன் வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நீ நிதானித்து பார்த்துக்கொள் என்பதற்கு எச்சரிக்கையாக இந்த பேரிச்சம் மரத்தை கர்த்தர் அங்கு வைத்திருக்கிறார். ஐந்தாவதாக இந்த பேரிச்சம் மரம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இங்கு சொல்லப்படுகிற 1 ராஜாக்கள் 6:35 சொல்லப்படுற பேரிச்சம் மரத்தின் குறிப்பு, 5வது குறிப்பு என்னன்னா, அதுதான் ஒலிவ மரத்திலே செய்யப்பட்ட பேரிச்சம். ஒலிவ மரம். ஒலிவ மரம் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் காட்டுகிறது. அத்தி மரம் என்பது கர்த்தருடைய நாம் கொடுக்கிற கனியை காட்டுகிறது. காட்டத்தி மரம் என்பது பாவத்தில் இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. காட்டத்தி மரத்திலே சகையு ஏறி நின்னா கர்த்தர் சொன்னாரு, நீ இறங்கி வான்னு சொன்னாரு. அவன் வீட்டுக்கு போனாரு, உடனே ரட்சிப்பு வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் ரட்சிக்கப்படல. அது காட்டத்தி மரத்தின் அனுபவம். அத்தி மரம் என்கிறது என்ன? அதுதான் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற அனுபவம். கர்த்தர் பசியா இருக்கிறாரு, அவர் நடந்து போறாரு, அவர் போய் அத்தி மரத்துல பாக்குறாரு, அங்க அத்தி பழங்கள் ஒண்ணு இல்லைன்னு அதை சபிக்கிறார். அப்ப அந்த அத்தி மரத்தை குறித்து பார்த்தோம் என்றால் அது கனி கொடுக்கிறனும். ஆனால் இந்த ஒலிவ மரங்கிறது என்னன்னா, அது கர்த்தருடைய பரிசுத்தத்தை காட்டு, அபிஷேகத்தை காட்டு. ஒலிவ மரம் என்பது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை காட்டுகிறது. ஒலிவ எண்ணெயை கொண்டுதான் அந்த நாட்களிலே அந்த அபிஷேகங்கள் கொடுக்கப்படுகிறதாய் காணப்பட்டுச்சு. 2வதாக இந்த ஒலிவ எண்ணெய் தான் காயங்களை ஆற்றும் எண்ணெயாயும் காணப்பட்டுச்சு. இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா இதுல பீஸாவுக்கு பிரபலமான இட்டாலி, பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க இன்னைக்கு ஒலிவ எண்ணெயை குடிக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒலிவ எண்ணெய்கள் நிறைய கலப்படங்கள் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒலிவ எண்ணெய்கள் பியூர் ஒலிவ எண்ணெய் இருக்கு. ஏன்னா அங்க ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கிறது. அது பக்கத்துல இருக்க இஸ்ரேல் மற்ற நாடுகளில் ஒலிவ மரங்கள் நிறைய, அங்க அதிகமா ஒலிவ எண்ணெய்கள் தான் பயன்படும். அது டைரக்டாவும் குடிப்பாங்க, டைரக்டா பீஸா மற்ற பொருட்களையும் பயன்படுத்துவாங்க, ஆகாரத்துக்கும் பயன்படுத்தும், குறிப்பா உடம்புல காணப்படுற காயத்துக்கும் பயன்படுத்துவார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. வேதமும் உங்களுக்கு சுட்டிக்காட்டு. அப்ப இந்த ஒலிவ மரம் என்பது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டும் கர்த்தரால் காயங்கள் கட்டப்படுகிற அனுபவத்தை காட்டு. அப்ப இந்த மரத்தை, இந்த பேரிச்ச மரம் ஒலிவ மரத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பது என்ன? அது கர்த்தருடைய அபிஷேகத்தின பரிசுத்தத்தை காட்டுகிறதா இருந்தாலும் கர்த்தர் உனக்காய் பரிந்து பேசுகிறார், உன் காயங்களை கட்டுவார் என்கிறது தான் இந்த ஒலிவ மரத்திலே செய்யப்பட்ட பேரிச்ச மரத்தை குறிக்கிறதாய் காணப்படும். இது எல்லாமே பேரிச்சை மரத்தை குறித்தனா சில குறிப்புகளை தான் நாம் பார்த்தோம். இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது பேரிச்சம் மரத்தின் பூவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப பேரிச்சம் மரத்தினுடைய ஆவிக்குரிய விசேஷம் என்ன என்று சொல்லி தேவன் நமக்கு அந்த பேரிச்சம் மரத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக இந்த பேரிச்சம் மரத்தினுடைய அனுபவம் என்ன? இந்த பேரிச்சம் மரத்தினுடைய பூவினுடைய அனுபவம் என்ன? அது நம்முடைய வாழ்க்கையில எதை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பினோம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமில் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம் மரங்களும் இருந்தது. இந்த பேரிச்சம் மரம் என்பது எதை காட்டுகிறது? அது 70 பேரிச்சம் மரங்களை காட்டுகிறது. இந்த 70 பேரிச்சம் மரம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த 70 பேரிச்சம் மரத்துல எத்தனை பூக்கள் இருந்திருக்கும்? அநேக பூக்கள். சரி, இந்த 70 விசேஷம் என்ன?
70 பேரிச்சம் மரத்தினுடைய விசேஷம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், 70 என்றால் அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பலுகி பெருகுகிற அனுபவம், கர்த்தரால் பெருக பண்ணுகிற அனுபவத்தை காட்டுகிறோம். உதாரணத்திற்கு நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். கர்த்தர் 70 பேரை எகிப்துக்கு கொண்டு போகிறார். காரணம் என்ன? அவர்களை அங்க பெருக செய்ய முடியாது, அவர்களை அங்கு பழுகி பெருக செய்ய முடியாது. அப்ப இந்த 70 என்பது எதை காட்டுகிறது? அது பெருக பண்ணுகிற அனுபவத்தை காட்டு, கர்த்தரால் பழுக பண்ணுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு உதாரணம் வேதத்திலிருந்து வாசிங்கன்னா வசனம் சொல்லுது, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கன்னா, 70 வருஷம் பார்க்கடிப்பு முடிந்து 70 வருஷம் போராட்டம் முடிந்து 70வது வருஷத்துல ஜெயம் வரும் என்று சொல்லப்படுது. 70வது வருஷத்திற்கு அப்புறம் ஒரு விடுதலை வரும் என்று சொல்லப்படுது. அப்ப அங்கேயும் ஒரு பெருக்கத்தை தான் காண்பிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் சிறுமைப்பட்டு 70 வருஷத்தின் முடிவுக்கு அப்புறம் அவங்களை கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்தி பெருக பண்ணுகிற அனுபவத்தை. இன்னொரு உதாரணம் வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 10:1 சொல்லுகிறது. அங்க நாம் வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 70 பேரை கர்த்தர் இயேசுவானவர் தெரிந்தெடுக்கிறார். 70 பேரை தெரிந்தெடுத்து அவர் 70 பேரையும் எப்படி அனுப்புகிறாரா? 2 பேராய் அனுப்புகிறார். இது எதை காட்டுகிறது? அது எதை சொல்லுகிறது என்றால், அது கர்த்தருக்குள் அவர்கள் பெருகுகிற அனுபவத்தை காட்டு. அவங்க எப்படி பெருகுனாங்க? அவங்க போய் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தினார். இயேசுவின் நாமத்தில் அங்கு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர்கள் புறப்பட்டு போய் அவர்களுக்கு இயேசு சொல்றாரு பாருங்க, நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளாய் நான் அனுப்புகிறேன், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளாய் அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன். நீங்க வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போதே எல்லாருக்கும் நீங்க சமாதானத்தை சொல்லணும். அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க அந்த சமாதானம் அவர்களுக்கு பலிக்கும். ஏத்துக்கலையா, தூசியை தட்டிட்டு கிளம்பி வந்துருங்க, அந்த சமாதானம் உங்களோட கூட வரும். இப்படி இயேசு சொல்லி அவர்களை அனுப்பிட்டார். இந்த 70 பேர் அங்க போனாங்க. போயிட்டு வசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா 10:17 சொல்லுது பாருங்க, 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை கீழ்ப்படுகிறது என்றார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, இந்த 70 என்பது எதை காட்டுகிறது? சத்துருவை கீழ்ப்படுத்தி தேவன் பெருகுகிற அனுபவத்தை காட்டு. சத்துருவை கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய ஜனம் பெருகுகிறதை காட்டுகிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பேரிச்சம் மரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு இந்த பேரிச்சம் மரத்தின் அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்துல கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் நீங்கள் பெருகுகிறவர்களாய் மாறுகிறீர்கள், நீங்கள் பழுகி பெருகுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களை கண்டு நடுங்குகிற அளவுக்கு நீங்கள் பெருக போகிறீர்கள். இதுவரைக்கும் ஒரு பெருக்கம் உங்க ஜீவியத்துல இல்ல. இதுவரைக்கும் ஒடுங்கி போகிற அனுபவம், இதுவரைக்கும் நெருங்கி போகிற அனுபவம், எல்லா விதத்திலும் எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டு காணப்படுகிறேன். கர்த்தர் சொல்றார், ஒரு காலத்துல 70 பேராய் எகிப்துக்குள் போனவர்கள் பழுகி பெருகி அந்த தேசத்தின் ராஜாக்கள் நடுங்கத்தக்கதாய் அவர்கள் பெருகினார்கள். ஒரு காலத்துல 70 சீசர்களை கர்த்தர் அனுப்பி சத்துரு நடுங்கத்தக்கதாய், சத்துரு கீழ்ப்படியத்தக்கதாய் கர்த்தர் 70 பேரை பயன்படுத்தினார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அந்த பேரிச்சை மரத்தின் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷர்கள் எழும்புகிறார்கள், உங்களுக்கு விரோதமா எந்த எகிப்தின் வல்லமைகள் எழும்புகிறது, உங்களுக்கு விரோதமா எந்த போராட்டம் எழும்புகிறது, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பெருக செய்கிறார்.
நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நொறுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல இல்லாமல் போனீர்களோ, எந்த இடத்துல உங்கள் சமாதானம் குறைக்கப்பட்டது, எந்த இடத்துல உங்களுடைய சந்தோஷம் குறைக்கப்பட்டது, அவைகளிலே கர்த்தர் உங்களை பெருக செய்கிறார். கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிறார். அதுதான் இந்த 70 என்கிற அனுபவம். அதுதான் இந்த 70 என்கிற அனுபவம். சீசர்கள் சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. இதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, பிசாச குறித்து பயம், பிசாசை குறித்து பயப்படுகிறார். நாமும் பிசாசை துரத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிசாசை ஜெயிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் என்ன அர்த்தம், பிசாசை குறித்து பயப்படுகிறார். நான் சொல்றேன், இருட்டை குறித்து பார்த்து பயப்படுறவங்களை குறித்து சொல்லல. அது இயற்கையாகவே மனுஷன் இருக்கும், அதையும் நம்ம ஜெயிக்கணும். ஆனா நான் சொல்றது பிசாசை குறித்து பயம். சத்துரு என் வாழ்க்கையில இருக்கிறான் பாஸ்டர், அவன் தான் என் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கான். என் பிள்ளைகள் வாழ்க்கையில சத்துரு கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, நீ அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா அவன் உங்களை விட்டு தூரமாய் போகணும். அவன் உங்களை விட்டு தூரமாய் போகணும். அதுதான் தேவ பிள்ளையினுடைய அடையாளம். இயேசு 2 இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஒண்ணு, அவன் சத்துருவான்னு சொல்றான், அவன் சகலத்தையும் காமிச்சு சொல்றான், என்னை நீ பணிந்து கொண்டால் நான் உனக்கு இதை தருகிறேன் என்று இயேசு நடத்துல சொல்றான். அது அவருடைய ஊழியத்தினுடைய துவக்க நாட்கள். ஊழியத்தை இப்பதான் ஆரம்பிக்க போறான். அப்போ சொல்றான், உடனே இயேசு என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அவரை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வரவே இல்லை. 2வது இதே வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார். எங்க பயன்படுத்தினார்? பேதுருவுக்கு விரோதமா பேதுருவுக்கு விரோதமா பயன்படுத்தல. பேதுருவு மூலமா கிரியை செய்ய நினைத்த அந்த சத்துருவை இயேசு திட்டினார். அது எப்ப நடந்துச்சு தெரியுமா? அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போறார். மிகுந்த வியாகுலம் இப்போ வரப்போகுது, கஷ்டம் அவருக்குள்ள வரப்போகுது. அப்போதைக்கு சாத்தான் சொல்றான், நான் உன்னோட இருக்கிற இயேசுவே, நான் உன்னோட மரிக்க ஆயத்தம், நீ என்னிடத்துல ஒப்பு கொடுத்து, நீ என்னிடத்துல வந்துரு, நான் உமக்கா இருக்கிறேன், நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ மரிக்க கூடாது, நீ சிலுவையில் அறையப்படக்கூடாது, நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, உன்னிடத்துல வல்லமை இருக்கல்லவா என்று சொல்லி நயவஞ்சகமா இயேசுவின் இடத்துல சொல்றான். அப்பதான் இயேசு சொன்னார், அப்பாலை போ சாத்தான். எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, சத்துரு உங்களை ஆளுகை செய்ய வரும் பொழுது, சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, நாம் அழுது புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பேழைக்கு அடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களாய், கப்பலின் அடித்தட்டிலே படித்துக் கொண்டு முடங்கிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் அப்பாலே போ சாத்தானே என்று எழும்புகிற அனுபவத்துக்குள்ளாய் வரணும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறார். நீங்கள் பெருகும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆத்துமாவை பெருக செய்யணும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் பெருகணும், உங்கள் சந்ததி பெருகணும், உங்கள் ஆசீர்வாதம் பெருகணும். எல்லா விதத்திலும் பெருகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இது எகிப்திலே போகிற யூதர்களாகிய இஸ்ரவேலர்களாகிய ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கல. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு அப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி பலுகி பெருகுங்கள். 2வது அதிகாரம் சொல்லுகிறது, சகல ஜீவன்களையும் நீங்கள் கீழ்ப்படுத்தி பலுகி பெருகுங்கள். அதுதான் கர்த்தருடைய ஆதீனத்தின் அடையாளம், ஆதீனத்தினுடைய விருப்பமாயிருந்தது. பெருகும்படி அழைக்கப்பட்டவர். ஆனா இன்றைக்கு நம்ம அனுபவம் எப்படி இருக்கு? பயந்து போய் இருக்கிறோம், ஒடுங்கி போய் காணப்படுறோம், குறுகலான ஜீவியத்தை வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். யாருடைய அனுபவம் தெரியுமா? கிதியோனுடைய பழைய ஜீவியம். கிதியோன் இப்படிதான் ஒதுக்கப்பட்டான். அவன் பெருக்கி இருக்க வேண்டியவன், அவன் பராக்கிரமசாலியை கிரியை செய்ய வேண்டியவன். அவன் கர்த்தருடைய பலம் அவன் இடத்துல இருக்கிறது என்பதை அவன் அறியாதபடியினால் அவன் மறைவிடத்திலே போரடிக்கிறவனாய் இருந்தான். தூதன் சொல்றான், நீ பராக்கிரமசாலிப்பா, நீ ஏன் மறைவிடத்துல போரடிக்கிற? நீ தேசத்தை விடுவிக்க வேண்டியவன்,
தேசத்தை நியாயம் தீர்க்க வேண்டிய நியாயாதிபதி. ஆனா உன் சீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நீ மறைவிடத்தை போரடிக்கிறாய், நீ பராக்கிரமசாலி. உடனே கிதியோன் சொன்னான், ஆண்டவரே நீதான் என்ன அழைச்சன்னா அடையாளத்துக்கும். கர்த்தர் அடையாளத்தை கொடுத்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கிருந்து தேவ ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவனாய் மாத்திரமல்ல, சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவனாய் மாறினான். எந்த சத்துருவுக்கு பயந்து போரடித்தானோ அதே சத்துருக்களை ஜெயிக்கிறவனாய் மாறினான். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பராக்கிரமசாலிகளாயும் பெருகுகிறவர்களாயும் பழுகுகிறவர்களாய் அழைக்கப்பட்ட நீங்கள் ஏன் நீங்கள் இன்னும் மறைவிடத்திலே போரடிக்க வேண்டும்? ஏன் இன்னும் நீங்க சத்துருவுக்கு பயப்படணும்? ஏன் இன்னும் நீங்க பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும்? வெளியே புறப்பட்டு வருவீர்களாக. நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி, நீங்கள் கர்த்தருடைய பட்டயத்தை பிடித்திருக்கிறவர்கள், நீங்கள் ஒரு நியாயாதிபதியாக இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் சத்துருக்களை நடுங்க பண்ணுகிறவர்கள், சத்துருக்களை கீழ்ப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். முதலாவது நீங்கள் பெருகுகிறவர்கள் என்பதை உணர வேண்டியது அவசியமாயிற்று. பெருகுகிறவர்கள் என்பதை உணர வேண்டியது அவசியம். சொல்லும் பொழுது நான் சிறு வயசுல நிறைய தடவை கேள்விப்பட்ட ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அது நம்ம அனைவரும் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பிரசங்கங்களிலே போதகர்கள் பயன்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது என்ன கதைன்னா, ஒரு மனுஷன் கப்பல்ல போக விருப்பப்பட்டான். அவன் விருப்பப்பட்ட போது அவன் கப்பலுக்கு போய் அவன்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்திருக்கு. இருக்கிற பணத்தை செலவழிச்சு, எல்லா பணத்தையும் செலவழிச்சு அவன் ஒரு டிக்கெட் வாங்கிட்டான். டிக்கெட் வாங்கி இப்ப குறித்த நாள் வந்தது, எல்லா பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து அவன் கப்பல்ல ஏறிட்டான். கப்பல்ல போய் உட்காந்துட்டான். இப்ப அவன் இடத்துல என்ன இருந்த பணத்தெல்லாம் டிக்கெட் வாங்க போட்டான். அவனுக்கு விருப்பம் கப்பல்ல. இப்ப சாப்பிடுற நேரம் வருது. அவனுக்கு பசி, ரொம்ப பசியா இருக்கு. ஆனா எல்லாரும் சாப்பிட போறாங்க, எல்லாரும் சாப்பிடுறத அவன் பாக்குறான். ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு தயக்கம், இவனுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, என்கிட்ட சாப்பாடு வாங்க பணம் இல்லையே. நான் கப்பல் டிக்கெட் வாங்க பணம் வந்துருச்சு, ஆனா சாப்பாடு வாங்க பணம் இல்லையே. அதனால என்ன செஞ்சான், நேரம் ரூமுக்கு போனான், தண்ணி எடுத்தான், வயிறு நிறைய குடிச்சிட்டான். அப்படியே ஒரு தடவை செஞ்சான், 2 தடவை செஞ்சான், 3வது வேலை வந்துச்சு, திரும்பி அதே செய்தான். அதுக்கு எவ்வளவுதான் தாங்க முடியும்? ரொம்ப பசிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ள ரொம்ப தயக்கம் வந்துச்சு. அப்ப இத ஒருத்தவர் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவர் கேட்டுக்காரு, ஏன் நீங்க சாப்பிடுற நேரத்துல தண்ணியை குடிக்கிறீங்க, சாப்பிடவே வரமாட்டேங்கிறீங்களே. அப்போ அந்த மனுஷன் சொல்லிக்காரு, நான் ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன், என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் போட்டு கப்பல்ல போகணும்னு விருப்பப்பட்டதுனால டிக்கெட் வாங்கிட்டேன். ஆனா இங்க சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, எல்லா பணத்தையும் டிக்கெட் வாங்க பயன்படுத்த. அப்ப அந்த கேள்வி கேட்ட மனுஷன் சொன்னாரா, நீங்க எப்ப டிக்கெட் வாங்கிட்டீங்களோ அப்பயே இங்க இருக்கிற எல்லா ஆகாரமும் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க இந்த பணத்துக்கு இந்த சாப்பாட்டுக்கு சேர்த்துதான் நீங்க பணம் கட்டி இருக்கிறீங்க. இந்த டிக்கெட்டுக்குள்ளாக இங்க தங்குகிறதும் சரி, இங்க இருக்கிற காரியங்களை பயன்படுத்துகிறதும் சரி, ஆகாரத்தை புசிப்பதற்கு சரி, எல்லாமே இந்த டிக்கெட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அதை உணர்ந்த பின்பு, அதை அறிந்த பின்பு அவன் நன்றாய் திருப்தியாய் சாப்பிட்டு அங்க வாழ ஆரம்பித்தான். அந்த பிரயாணம் அவனுக்கு இன்பமாய் இருந்தது. இது அப்படியே கிறிஸ்துவின் ஜீவியத்துக்கு ஒப்புக்கொடுங்க. கிறிஸ்துவின் ஜீவியத்தோட ஒப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் பொழுதே சத்துருவுக்கும் மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். கர்த்தர் உங்களை ரட்சித்த போதே உங்களை பெருக பண்ணும்படி அதிகாரத்தை கொடுத்துட்டார், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆனா நாம் அதை உணராம, கர்த்தர் என்ன ரட்சிச்சுட்டாரு, ஆனா நான் பெருகணும்னா நான் உபவாசம் போடணும், நான் பெருகணும்னா நான் கர்த்தர்ட்ட கொஞ்சி கதறணும், கர்த்தர் நினைச்சாதான் என்ன பெருக பண்ணுவார். அது கிடையாது. நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ, எப்பொழுது கர்த்தருடைய சாயலாய் மாற்றப்பட்டீர்களோ, எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தீர்களோ, அப்பொழுதே பெருக பண்ணுகிற பழுகுகிற அபிஷேகம் உங்களுக்குள் வந்தது. சத்துருக்களை கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் உங்களுக்குள் வந்தது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறார். அதை உணர்கிறவர்களாய் மாறுவோமாக, சகலத்திலும் பெருகுகிறவர்களாய் நாம் மாறுவோமாக. முதலாவது சத்துருக்களை கீழ்ப்படுத்துங்க. உங்களை ஒடுக்குகிறதுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பி கர்த்தருடைய பலத்திலே அவர்களை கீழ்ப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், அது மாம்சீகத்தில் அல்ல. நீங்க நல்லா செபிங்க, கர்த்தர் அவர்களை உங்களுக்கு கீழாய் கீழ்ப்படுத்துவார். கர்த்தர் அவர்களை உங்களுக்கு கீழாய் கீழ்ப்படுத்துவார். அப்ப இந்த பேரிச்சம் வனம் என்பது எதை காட்டுகிறது?
இந்த பேரீச்ச மரத்தின் பூ எதை காட்டுகிறது? அது பெருகுகிற அனுபவத்தை காட்டுகிறது. பெருகுகிற அனுபவத்தை காட்டு. இரண்டாவதாக இந்த பேரீச்ச மரம் எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமில் 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க, சமுத்திரத்தை கடந்துட்டாங்க. இப்ப இவங்க பிரயாணம் பண்ணி போறாங்க. பிரயாணம் பண்ணி போகும்போது அங்கு ஒரு ஸ்தலத்துக்கு போறாங்க. அந்த ஸ்தலம் என்னவா? அதுதான் ஏலிமு. இந்த ஏலிம் என்பது எதை காட்டுகிறது? இந்த ஏலிம் ஸ்தலம் என்பது எதை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் அது 2 காரியத்தை காட்டும். அது 2 அடையாளத்துகள். சொல்லப்படுகிற பேரீச்சம் ஏலிமின் பேரீச்சம், ஏலிமின் பேரீச்ச மரம். அப்ப இந்த ஏலிமின் பேரீச்ச மரம் 2 அடையாளத்தை காட்டு, 2 அர்த்தத்தை கொடுக்கிறது. அது என்னவா? ஒண்ணு, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு வந்தாங்க. அங்கதான் இந்த பேரீச்ச மரம். அப்ப ஏலிமின் பேரீச்ச மரம் என்றால் என்ன அர்த்தம்? அது முதலாவது மாராவின் அனுபவத்தை விட்டொழிகிறதை காட்டுகிறது. மாராவின் அனுபவம் மாற்றப்பட்ட அனுபவத்தை காட்டல, மாராவின் அனுபவம் விட்டொழிந்ததை காட்டுகிறது. விட்டொழிந்ததுன்னா மாராவின் அனுபவத்தை விட்டு முற்றிலுமாய் வேறொரு இடத்துக்கு வந்த அனுபவத்தை காட்டுது. இந்த மாறா என்றால் என்ன அர்த்தம்? மாறா என்பது எதை காட்டுகிறது? நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்தை கடக்கிறாங்க. இப்ப சமுத்திரத்தை கடந்து அவங்க முதல்ல 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. வனாந்தரத்துல 3 நாள் பிரயாணப்பட்டு சமுத்திரத்தை கடந்து 3 நாள் பிரயாணப்பட்டு ஒரு ஸ்தலத்துக்கு வராங்க. அது என்ன ஸ்தலம்? அதனுடைய ஸ்தலத்தினுடைய பேர் தான் மாறா. அவர்கள் 3 நாள் பண்றாங்க. 3 நாள் பிரயாணப்பட்டு அவங்க மாறாவுக்கு வர்றாங்க. மாறாவுக்கு வந்த உடனே அவங்க அந்த மாறால தண்ணி இப்ப கிடைக்குது. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்காமல் நடந்தார்கள். இப்ப அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. மாறாவுக்கு வந்தாங்க, தண்ணி கிடைச்சிருச்சு. ஆனா அந்த தண்ணி எப்படி இருக்கான்? கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. இந்த மாறாவின் அனுபவம் என்பது என்ன? அதுதான் கசப்பான ஜீவியத்தை காட்டுது, கசப்பான போராட்டத்தின் வாழ்க்கையை காட்டுது. இந்த மாறாவுக்கு வரும்போது எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாங்க? 3 நாள் பிரயாணம் பண்ணாங்க. இதற்கு ஒத்த வசனம் என்ன தெரியுமா? இதனுடைய விளக்கம் என்னவென்றால், நீங்க பவுலனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே முள் காணப்படுகிறது. அந்த முள் என்ன செய்கிறது? அவனை குத்தி கொண்டே இருக்கிறதாய் காணப்படும். அப்ப பவுல் என்ன செய்கிறான்? அவன் 3 விசை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். 3 விசை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கட்டிருக்கிறேன். இங்கு சொல்லப்படுகிற 3 என்பது என்ன? அது முள்ளின் ஜீவியத்தை காட்டுகிறது. இப்ப இந்த மாறாவுக்கு இந்த ஜனங்க வரும்போது அவங்க முள்ளால குத்தப்பட்டுட்டே வர்றாங்க. தண்ணி இல்ல, தாகத்தினால வறண்டு போயிட்டாங்க. இந்த தாகம் என்பது என்ன? அதுதான் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. 3 நாள் தொடர்ந்து நடந்து வர்றாங்க. அதுக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்திருக்கிறாங்க. என்ன ஜெயம்? சமுத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் எகிப்தை அழித்து போட்டார். இப்ப இந்த ஜெயத்தை பார்த்து உற்சாகத்துல வர்றாங்க. உற்சாகம் வர முதல் நாள் பிரயாணம் பண்றாங்க, தண்ணி இல்ல. 2வது நாள் கொஞ்சம் பலத்தோட பிரயாணம் பண்றாங்க, தண்ணி இல்ல. 3வது நாள் வந்துருச்சு. இப்ப கையில சுத்தமா தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாத அனுபவம். இப்ப அப்படியே அவங்க நடந்து வர்றாங்க. ஒரு இடத்துக்கு வந்த உடனே நிறைய தண்ணி இருக்கு. அவங்க மாறாவுக்கு வந்த உடனே நிறைய தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போய் அது பருக போறாங்க. அந்த தண்ணியை பருகும் போது அது கசப்பா இருக்கு.
இன்றைக்கு நிறைய பேருடைய அனுபவம் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கத்துல முள்ளின் அனுபவம், எங்க போனாலும் போராட்டம், எங்க போனாலும் பிரச்சனை, எந்த இடத்துலயும் சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிள்ளைகள் இடத்துல சமாதானம் இல்லை, கணவனிடத்துல சமாதானம் இல்லை, மனைவியின் இடத்துல சமாதானம் இல்லை. வாழ்க்கையே ஒரு முள்ளின் மீது, முள் படுக்கையின் மீது நடக்கிற அனுபவமாய் காணப்படுகிறது. முள்ளில் நடக்கிறதை போல இருக்கிறது. எல்லா பகுதியில குத்துகிறது, எல்லா பகுதியிலும் தாகத்தை கொண்டு வருது. என்ன செய்றீங்க? கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து, என்னைக்குதான் எனக்கு விடிவு காலம் வரும், என்னைக்குதான் எனக்கு ஒரு ஜெயம் வரும், என்னைக்குதான் இந்த போராட்டத்துல இருந்து எனக்கு ஒரு மீட்பு வரும் என்று கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறீங்க. மனுஷிகத்திலே நீங்க காத்திருக்கிறீங்க. ஆனா விடிவு காலம் வந்தது போல ஒரு சூழ்நிலை வருது. அது என்னவா இருக்கு? அது கசப்பாய் மாறும். எதை காட்ட தெரியுமா? நமக்கு உதவி செய்யறேன் போல வந்த மனுஷர்கள் நம்மளை ஏமாற்றினார். நம்ம சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்தும்படியாக அவர்கள் கண்ணியோடு நம்மகிட்ட வந்து என்ன சொன்னாங்க? நீ முள்ளில் இருக்கிறப்பா, நீ கஷ்டப்படுறப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. ஒரு இளைப்பாறுதல் தண்ணீரை போல வந்தாங்க. ஆனா அவங்களும் கசப்பான தண்ணியாய் மாறி, இது கசப்பான தண்ணியில ஒரு மரம் விழுந்தது, அது மதுரமாய் மாறி. ஆனா அது கொஞ்ச நாள் விடுதலை. ஆனா இந்த மாறாவிலிருந்து ஏலிமுக்கு வந்தாங்க. ஏலிமுக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கு 70 பேரிச்ச மரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 70 பேரிச்ச மரம் என்கிற பெருக்கம் அவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. 7 நீரூற்றி அவர்கள் கண்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஜீவியம் இன்னைக்கு முள்ளில் நடக்கிற அனுபவத்தை போல நடக்கிறதா இருக்கிறதா? இல்ல உங்களோடு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலா இருக்கிறேன், நான் உங்களுக்கு தாகத்தை தீக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி போய் உங்களுக்கு கசப்பின் அனுபவத்துல நீங்கள் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் ஏலிமுக்கு புறப்பட்டு வருவீர்களாக. அந்த 70 பேரிச்ச மரங்களுக்கு நீங்கள் புறப்பட்டு வருவீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம் என்றார், அங்கு 12 நீரூற்றுகள் இருந்தது. 12 நீரூற்றுகள். இந்த 12 நீரூற்றுகள் எதை காட்டுது தெரியுமா? இந்த 12 நீரூற்றின் அனுபவம் எதை காட்டுகிறது தெரியுமா? அதுதான் ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிமேல் உங்களுடைய முள்ளின் அனுபவம் மாறுகிறது. இனிமேல் உங்களை ஏமாறுகிற கசப்பின் அனுபவம் மாறுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மகிழ்ச்சியின் தண்ணீரை நீங்கள் மொண்டு கொள்ளுகிறீர்கள். மொண்டு கொள்ளுதல் என்றால் என்ன தெரியுமா? அது மீத துணிக்கு எடுக்கிற அனுபவத்தை காட்டுது. கிதியோனோடு கூட 600 பேர், வேதம் சொல்லுகிறது நினைக்கிறேன், 600 பேர் என்று நினைக்கிறேன். அவங்க அத்தனை பேரும் கிதியோனோட யுத்தத்துக்கு போறாங்க. அப்ப யுத்தத்துக்கு போகும்போது அவங்க கர்த்தர் நடத்தி வந்த பாதுல அவங்களுக்கு இப்ப தாகம் வருது. உடனே ஒரு தண்ணீர் அண்டையை பாக்குறாங்க. போய் 12 பேரும் 600 பேர் என்ன செய்றாங்க? போய் அப்படியே தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சு. சில பேர் நக்கி குடிக்கிறாங்க, சில பேர் கையில மொண்டு குடிக்கிறாங்க. இந்த மொண்டு கொள்ளுதல் அனுபவம் என்னன்னா, தன் தேவையான அளவு தண்ணியை குடிச்சுட்டு மீதி மத்த நேரத்துல தாகம் வரும்போது குடிக்கிறதுக்காக சேர்த்து வைக்கிற அனுபவம் தான் மொண்டு கொள்ளுகிற அனுபவம், மீத துணிக்கு எடுக்கிற அனுபவம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கை வனாந்தரம் தான், இன்னைக்கு உங்க வாழ்க்கை முள்ளுதான்.
கடங்கார வந்து உங்களை திட்டுறான், உங்க கூட இருக்கிறவங்க உங்களை அற்பமா பாக்குறாங்க, உங்க குடும்பத்தார் சொல்றாங்க நீங்க ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல, உன்னால நல்ல வாழ்க்கை கூட வாழ முடியாதுன்னு சொல்லி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு முள்ளில நடக்கிற அனுபவம் தான். ஆனால் நீங்கள் இனிமேல் முள்ளில் இருக்க போவது கிடையாது, இனிமேல் கசப்பான அனுபவத்தில் இருக்க போவது கிடையாது. நீங்கள் தண்ணீரை மொண்டு கொள்ளுகிற மீத துணிக்கை எடுக்கிற அனுபவத்திற்குள் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அப்படிப்பட்ட பேரிச்சம் பூக்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நீரூற்றின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த பேரிச்சம் மரத்தின் அனுபவம். பேரிச்சம் மரத்தின் அனுபவம் ஒன்னில் ஏலிமுக்கு உங்களை கொண்டு வரும். ஏலிமுக்கு வந்தா அங்கு நீரூற்று இருக்கும், அங்கு பேரிச்சம் பூக்களும் பழங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இரண்டாவதாக ஏலிமின் பேரிச்சம் மரம். மூன்றாவதாக இந்த ஏலிமின் பேரிச்சம் மரம் எதை காட்டுது தெரியுமா? வசனம் சொல்லுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. என்னாகமம் 33:7 வாசித்தோம் என்றால் 9 வாசித்தோம் என்றால் வசனம் சொல்லுது, 70 பேரிச்சம்பழங்களும் இருந்தது, அங்கே பாளையம் இறங்கினார்கள். இந்த ஏலிமும் பேரிச்ச மரம் என்பது எதை காட்டுது தெரியுமா? அது இரண்டாவதாக பாளையம் இறங்குகிற அனுபவம். முதலாவது அது கசப்பை மாற்றுகிற அனுபவம், கசப்பை மறக்க பண்ணுகிற அனுபவம். இரண்டாவது இது பாளையம் இறங்குகிற அனுபவம். பாளையம் இறங்குகிற அனுபவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாளையம் இறங்குதல் என்பது எதை காட்டுகிறது? பாளையம் இறங்கி வேதம் அதை என்ன சுட்டி காட்டுகிறது நான் பார்த்தோம் என்றால் வசனம் இப்படியா சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது மற்றும் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் பாளையம் இறங்குறான். ஏலிம்ங்கிறது முதல் பாளையம் இறங்குனாங்க, ஏலிம்ல தான். அது எப்பனா சமுத்திரத்தை கடந்த பின்பு, முழுமையான ஜெயம் வந்த பின்பு. ஆனால் சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி பாளையம் இறங்குகிற அனுபவத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துறார். அந்த பாளையம் இறங்குகிற அனுபவம்னா என்ன அனுபவமா? அதைத்தான் யாத்திராகமம் 14:2 மற்றும் 3 சொல்லுது பாருங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கில் முன்னாடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்க பாளையம் இறங்க பழகணும், நீங்க திரும்பி போய் பாளையம் இறங்குங்க. காரணம் என்னவா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இந்த பாளையம் இறங்குகிற அனுபவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற அனுபவம், உங்கள் சத்துருக்களை முற்றிலும் நிர்மூலமாக்குகிற அனுபவம். மாறாவின் அனுபவங்கிறது சத்துருவை விட்டு நீங்க விலகி போறது, அது மாறா இருந்துகிட்டேதான் இருக்கும். ஆனா பாளையம் இறங்குகிற அனுபவம் என்ன அர்த்தம்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற அனுபவத்தை காட்டுகிறார். நீங்கள் சத்துருக்களை குழம்ப பண்ணி சத்துருக்களை ஜெயிக்கிற அனுபவத்தை காட்டுகிறார். இங்க வசனம் சொல்லுது, தேவன் சொல்றாரு, அவன் பார்வோன் நினைப்பான் இந்த ஜனங்களுக்கு வழி தெரியல, அதனால சுற்றி திரிகிறான். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவரின் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி. இந்த பாளையம் இறங்குகிற அனுபவம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தரே தேவன் என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார். கர்த்தரே தெய்வம் என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்வார். இந்த பாளையம் இறங்குகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வரணும். இந்த பாளையம் இறங்குகிற அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? அங்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பழகணும். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டார். இவங்க சும்மா வரல, எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டார் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க சும்மா வரல. எப்படி வந்தாங்க தெரியுமா? அவங்க எகிப்தியர் இடத்துல போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க.
சும்மா வந்திருந்தா கூட பார்வோன் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த வேலையை பாத்தீங்களா? அவங்க 430 வருஷம் அடிமையா இருந்ததை பயன்படுத்தி அந்த கோபத்தை என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வரும்போது எகிப்தியரிடத்துல போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப கொள்ளையடிச்சுட்டு அவ்வளோ உற்சாகமா வந்துட்டாங்க, உற்சாகமா நடந்துகிட்டு இருக்காங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தை வருது, என்ன சொல்றது? நீ திரும்பி போ, திரும்பி போய் பாளையம் இறங்கு, திரும்பி போய் பாளையம் இறங்கு. நீங்க பாளையம் இறங்க பழகணும்னா, நீங்க உங்களை சத்துருக்களை நீங்க ஜெயிக்கணும்னா, உங்கள் சத்துருக்களை சமுத்திரத்துல அமிழ்த்தி போடணும்னா, முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்துல நீங்க வரணும். கீழ்ப்படுகிற அனுபவத்துல வந்தா மாத்திரமே உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். சில நேரம் கர்த்தர் சொல்லுவாரு, நீ திரும்பி போ. சில நேரம் கர்த்தர் சொல்லுவாரு, சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் உட்காரு. எவ்வளோ வித்தியாசமா இருக்கு பாருங்க, எவ்வளோ வித்தியாசமா இருக்கு பாருங்க. கர்த்தர் அவங்களுக்கு புதிய வழியெல்லாம் காமிக்கல. சமுத்திரம் இங்கிட்டு இருக்குப்பா, நீ சுத்தி போயிடலாம் சொல்லல. பார்வோன் வருவான், அவனுக்காக நீ சமுத்திரத்துல காற்று. இப்ப யோசேனுடைய இருவை எப்படி ஆயிருக்கும் பாருங்க. ஆண்டவரை சும்மா இருந்த மனுஷனை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை இவனை மீட்டு கொள்ளுங்கன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, அங்க அற்புதம் செஞ்சீங்க. இப்ப லட்சக்கணக்கானவர் என்ன நம்பி வந்துட்டாங்க, நீர் விடுதலை பண்ணிட்டு இப்ப நான் பாளையம் இறங்கி உட்காருங்கன்னு சொல்லி பார்வோன் வர்றதை இவங்க பார்த்துட்டாங்கன்னா இவங்க என்னை சும்மா விட மாட்டாங்க, இவர்கள் என்னை கொன்று போட்டுருவாங்க. அதெல்லாம் மோசே கர்த்தர்ட்ட சொல்லல, அதெல்லாம் மோசே கர்த்தர்ட்ட பேசல. கர்த்தர் மோசேக்கு கீழ்ப்படினார். நடந்தது என்ன? அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். சத்துரு குழம்பினான். சத்துரு நினைச்சான், இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க மறிக்க போறாங்க, இவங்களை நான் திரும்பியும் பிடிப்பேன், இவங்களை நான் திரும்பியும் கொலை செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் செய்தது என்ன? அவர்கள் பாளையம் இறங்கினாங்க. அந்த பார்வோன் வந்தான். கர்த்தர் செங்கடலை திறந்தார். கர்த்தர் செங்கடலை திறந்தார். அவர்கள் அந்த ஊடாய் நடந்து வந்தார், அதன் ஊடாய் நடந்து வந்தார். சத்துருக்குள்ளோ அதில் மறித்து போனார். கர்த்தர் சொல்றார், பாளையம் இறங்குகிற அனுபவம் என்பது கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் யார், கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்கள் மத்தியில் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் யார் என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார். உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். உங்களோடு இருக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் கேட்கிறார், நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகுங்க. கர்த்தர் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், கர்த்தர் சொல்றது உங்களுக்கு வேறுமா, ஏதோ ஒரு என்ன இப்படி பேசுறாருன்னு போல இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சாட்சியா நான் சொல்றேன். ஈக்குவடார் போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கால் பண்ணாங்க. எங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் கால் பண்ணாங்க. சொன்னாங்க, நீங்க ஈக்குவடார் போறோன்னு கேள்விப்பட்டோம், நான் இங்க ஊழியத்துல இருக்கிறேன், நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன், நான் ஒரு போதகரா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு ஈக்குவடாரை பத்தி தெரியாதா? அது ஒரு ட்ரக்ஸ் இருக்கிற இடம், பெரிய பெரிய டான்ஸ் இருக்கிற இடம். பஸ்ல போனாலே வழிப்புறை, அதாவது பஸ்ல போனாலே ராபரி பண்ணுவாங்க. அவங்க பஸ்ஸை நிப்பாட்டி துப்பாக்கி காட்டு பணத்தை பிடிங்கிட்டு போயிடும். இதுலயும் நீ கற்பமான ஸ்திரீய மனைவிய கூட்டுட்டு போறேன்னு சொல்ற, உங்களுக்கு என்ன கர்த்தர் சொன்ன? உண்மையாவே கர்த்தர் நிச்சயம் அவங்க அப்படியே கேட்டாங்க, உண்மையாவே கர்த்தர் சொன்னாரா? இல்ல கர்த்தர் சொல்லாம நீங்களே போறீங்களா? கர்த்தர் எப்படி அப்படி சொல்லுவாருன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நேரத்துல நடந்த காரியம் ஒண்ணுதான், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சோம். டேடிட்ட மட்டும்தான் சொன்னோம், வேற யார்ட்டையுமே சொல்லல. அந்த காரியத்தை உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம், முழு குடும்பமா ஜெபிச்சோம். எந்த இடத்துக்கு பயமுறுத்தி எங்களை கர்த்தர் ஜனங்க அனுப்புனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். அப்படி வளர்ந்து ஊழியம் வளர்ந்து வந்துச்சு. நிறைய 4 விதமான ஊழியத்தை, புதிய ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்தார். இப்பதான் கஷ்டப்பட்டு ஊழியம் வளர்ந்துட்டு திடீர்னு கர்த்தர் சொன்னார், நீ உன் இந்திய தேசத்துக்கு திரும்பி போ. இந்திய தேசத்துக்கு திரும்பி. ஒரு பக்கத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல ஏன் கர்த்தர் 5 வருஷம் எங்களை இங்க வைக்கலாம், ஏன் நாங்க இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் நாங்க பட்டினியில இருக்கணும், ஏன் உபத்திரவத்துல இருக்கணும், ஏன் எங்களுடைய ஜீவியம் இப்படி இருக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் வளர்ந்திருக்கிறே, இப்ப ஏன் கர்த்தர் பூசணும்? ஒரு பக்கத்துல கேள்வி. ஆனா கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்தான். கர்த்தர் சொன்னார், நான் சொல்லுகிறதை நீங்க செய்யுங்க, அதற்காக நீங்க அழைக்கப்பட்டவங்க,
உடனே கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம், அதை காரியத்தை செய்தோம். கர்த்தர் இங்க கொண்டு வந்தார். இங்க கொண்டு வந்ததுனால 2 காரியம் நடந்தது. ஒண்ணு, கர்த்தர் இந்த ஊழியத்திலே வைத்தார். 2வது, நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க செய்த ஊழியத்தின் அறுவடையை காணும்படி கர்த்தர் செய்தார். நாங்க இங்க வந்துட்டோம், எங்களால் அனுப்பப்பட்ட டீம்ஸ் இப்பயும் அங்க கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, புதிதான கேர்ள்ஸ் டீம் வந்து அங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க செய்த ஊழியத்தின் நிமித்தமாய் நிறைய போதகர்கள் இன்றைக்கு அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துறாங்க. எதற்காக சொல்லுகிறேன், கர்த்தர் நடத்துகிற பாதை வேறு போல தெரியும். உங்க மனசுக்கு அது பைத்தியம் போல தெரியும், உங்க மனசுக்கு அது முட்டாள்தனத்தை போல தெரியும். ஆனால் நீங்கள் அதில் நடந்தீர்கள் என்றால் உங்கள் சத்துருக்கள் உங்களோடு தேவன் இருக்கிறதை அறிந்து கொள்ளுவார்கள். உங்கள் சத்துருக்களை கர்த்தர் அறிந்து கொள்ளுவா, அவர்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். பாளையம் இறங்குகிற அனுபவத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். 2வதா, இந்த பாளையம் இறங்குகிற அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காய் காத்திருக்க, அது தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. பாளையம் இறங்குகிறது என்பது முதலாவது உங்கள் சத்துருக்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுது. 2வது, கர்த்தர் யார் என்பதை நீங்கள் ருசி பார்க்கிறது இந்த பாளையம் இறங்குகிற அனுபவம். இன்னொரு வார்த்தையில சொன்ன போனா, அது உங்களுக்குள்ளாக நீங்கள் பலப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இந்த பாளையம் இறங்குகிற அனுபவம் என்பது காத்திருக்கிற அனுபவத்தை காட்டும். அதன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காத்திருந்து கழுகுகளை போல பலன் அடைந்து, நீங்கள் காத்திருந்து கழுகுகளை போல பலன் அடைந்து. வசனம் சொல்லுது, ஏசாயாவின் புத்தகம் 40:31 சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறது, கழுகுகளை போல் செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். இந்த அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகணும். அதற்கு பாளையம் இறங்க நீங்க பழகணும். உங்களால ஜெபிக்க முடியலையா? உங்களுக்காக கர்த்தருக்காய் வைராக்கியம் எழும்ப முடியலா? உங்களால கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியலையா? அல்லது உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வருதா? அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் ஓட்டத்தை நிறுத்தணும், உங்க ஊழியத்தை நிறுத்துங்க. உங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்க பழகுங்க. மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதை நிறுத்துங்க. நீங்க தேவ சமூகத்துல போய் விழுந்து கடங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. அப்போ ஒரு புதிய பலன் வரும். இந்த கடந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் நீங்க காத்திருந்து ஊழியத்தை செய்யாம இருந்தீங்களோ, அதை காட்டிலும் ரெட்டிப்பான ஊழியத்தை நீங்க செய்வீங்க. 2 மடங்கான ஊழியத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். 2 மடங்கு நன்மையினை கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப பாளையம் இறங்குகிற அனுபவம் என்பது கர்த்தருக்காய் காத்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. நீங்கள் கர்த்தர் யார் என்பதை ருசி பார்க்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப பேரிச்சம் மரம் என்பது, பேரிச்சம் மரத்தின் பூ என்பது முதலாவது அது பெருக பண்ணுகிற அனுபவம். 2வது மாறாவின் அனுபவம் நீங்குகிற அனுபவம். 3வதாக கர்த்தருக்காய் பாளையம் இறங்குகிற அனுபவம். இப்ப கண்களை மூடுவோமாக. நமக்குள் அந்த பெருச்சம் அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். கர்த்தர் சொன்னார், பெருச்ச மரம் தங்க தகடினால் மூடப்பட்டுச்சு. அது ஒரு எச்சரிப்பை காட்டுகிறது, 60 எச்சரிப்பை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த எச்சரிப்பை உங்க ஜீவியத்துல வைக்கிறார். 2வது, கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். 3வது, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற முள்ளான அனுபவத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். 4வது, கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். மரத்தின் பூவின் அனுபவத்தை எச்சரிப்பின் அனுபவத்தை எனக்குள்ள தெரிவிக்கிற அனுபவத்தை சொல்லுங்க, எனக்குள் ஜீவிக்கிற அனுபவத்தை கொடுத்து சொல்லுங்க. என் மாறா மாற்ற போராட்டம், என் வாழ்க்கையை இருக்கக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த பெருச்சம் மரமும் பேரிச்சம் பூவும் அது தங்க தகடினால் மூடப்பட்டிருக்கும். அது ஆசாரியனுக்கு ஒரு எச்சரிப்பு, அது தேவ மனுஷர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. கர்த்தர் அந்த பேரிச்சை உங்களுக்கு வைக்கிறார். இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புடமிடப்படுவீர்கள்.
ஒரு நாள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்துல உங்களையே நிதானித்து பாருங்க. காலையில எந்திக்கும் போது, நைட்டு எந்திக்கும் போது, படுக்கும் போது கர்த்தருக்கு, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கிறேன், உம்முடைய மகா பரிசுத்தமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன், என்னை நீர் எச்சரிப்பீராக, பெருச்சம் பூவை எனக்கு முன்பாய் வைப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இரண்டாவதாய் நாம் பார்த்தோம் பெருகுகிற அனுபவம். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் பெருக செய்வீராக. 70 பேரிச்சம் மரம் பெருகுகிற அனுபவத்தை காட்டுகிறது அல்லவா? சத்துருவை கீழ்ப்படுத்துகிற அனுபவத்தை காட்டுகிறது அல்லவா? என்னை நான் பெருக பண்ணுங்க ஆண்டவரே, நான் ஒடுங்கி போயிடக்கூடாது, என் ஒடுக்குகிற அனுபவத்தை மாற்றுங்க ஆண்டவன் சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இப்பொழுது உங்கள் சிறுமையை மாற்றுகிறார், உங்கள் ஒடுக்குதலை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல பழகுங்க. சத்துருவை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் அவனை உங்கள் கீழ்படுத்தினார் அல்லவா? அதற்காக எல்லாரும் இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், இந்த பெருச்ச மரம் உங்கள் மாறாவை மறக்க செய்கிறது. ஏலிமுக்கும் மாறாவுக்கு இருக்கிற இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தெரியுமா? 2 நாள் பிரயாணம். நடந்து போனா 2 நாள், ஆனா தூரம் 8 மைல் தான். நடந்து போனா 2 நாள் நடந்து போயிடலாம். அப்ப 2 நாள்ல கர்த்தர் மாறாவை மறக்க செய்தார். 2 நாள்ல கர்த்தர் மாறாவை அவர்கள் ஜீவித்திலிருந்து எடுத்து போட்டார். இன்றைக்கு இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் 2 நாள்ல கர்த்தர் உங்களுடைய முள்ளின் அனுபவத்தை மாற்றுகிறார், உங்கள் கசப்பின் அனுபவத்தை மாற்றுகிறார். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில மாறா இருப்பது கிடையாது. ரட்சிப்பின் நீரூற்றின் மகிழ்ச்சியிலே நீங்கள் மொண்டு கொள்ள போகிறீர்கள். அந்த 12 நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பேரிச்ச மரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீங்க மீதி துணிக்க பாருங்க. மீண்டும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். மாறாவின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறாரே. அப்பா இன்னும் 2 நாளிலே இந்த பிள்ளைகள் நீரூற்றை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை கொண்டு கொள்ளுவார்களாக அப்படின்னு சொல்லுவீராக. இந்த பேரிச்ச மரத்தின் அனுபவம் காத்திருக்கிறதை காட்டுகிறது, பாளையம் இறங்குகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, இப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுவேன். எனக்கு அது மதியினமாய் இருந்தாலும் சரி, அது எனக்கு முட்டாள்தனமாய் இருந்தாலும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்து நீ முட்டாள்தனமாக நடந்து கொள்ளுகிறேன்னு சொன்னாலும் சரி, நான் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவேன். நீ திரும்ப சொல்லுகிற இடத்துல நான் திரும்புவேன், நீ போக சொல்லுகிற இடத்துல நான் போவேன், நீ இடத்துல நான் உட்காருவேன். அந்த பாளையம் இறங்குகிற அனுபவத்திற்குள்ள என்னை நடத்துங்க கர்த்தாவே. பாளையம் இறங்குகிற அனுபவத்திற்குள்ள என்ன நடத்துங்க. அதன் நிமித்தமாய் என்னோடு நீர் இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளட்டும், என்னோடு இருக்கிறதை என் சத்துருக்கள் புரிந்து கொள்ளட்டும். அதே மாத்திரமல்ல, நான் உம்மை ருசி பார்க்க காத்திருக்கிற அனுபவத்திற்குள்ள என்ன நடத்துங்க, நான் புது பலன் அடைகிற அனுபவத்திற்குள்ள என்ன நடத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் அந்த பாளையம் இறங்குகிற அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இனிமேல் உங்களோடு கர்த்தர் இருக்கிற உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். இனிமேல் நீங்கள் கர்த்தரால் புது பலனை அடைந்து கொள்ள போகிறீர்கள். அதற்காக கர்த்தர் ஆவிக்குரிய சோர்வுகள் மாறுவதாக, எரிக்கக்கூடாதபடி, கூடாதபடி, கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா சோர்வுகளும் பிள்ளைகள் புது பலன் அடைவார்களாக ஆண்டவரே. அப்படி சேருக்கால் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நாளிலும் பேரிச்சம் பூவை எங்களோடு இடைப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். அதை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினதுக்கு ஸ்தோத்திரம். பேரிச்சம் மரம் என்பது, அந்த மரம் என்பது அது தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைகிற தேவ மனுஷர்களுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது அல்லவா? அந்த எச்சரிப்பும் இந்த வாழ்க்கையில நீ கொடுத்த ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை நிதானித்து பார்க்க கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டு நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் 3 பேரிச்ச மரத்தின் காட்டினீர். ஆண்டவரே, முதலாவது பெருகுகிற பேரிச்ச மரம். அந்த பேரிச்ச மரம் உம்முடைய பிள்ளைகளை பெருக செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் எல்லா நெருக்கப்படுகிற அனுபவங்கள் மாறட்டும், எல்லா ஒடுங்கி போன அனுபவங்கள் மாறட்டும். இப்படி பிள்ளைகளோடு நீர் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து இனிமேலும் இவர்கள் சத்துருக்களை அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லத்தக்கதான ஜெயத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பராக்கிரமசாலியை நீர் மாற்றி நம்முடைய பிள்ளைகளை பெருக செய்வீராக. ஆண்டவரே, 2வதாய் கர்த்தர் சொன்னேன், அது மாறாவை மறக்க செய்கிற பேரிச்ச மரம். மாறாவை மறக்க செய்கிற அனுபவத்திற்குள்ள என்னுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நீ சொன்னபடி இன்னும் 2 நாளிலே உடைய பிள்ளைகளின் புல்லான அனுபவங்கள் மாறட்டும், கசப்பான அனுபவங்கள் மாறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை நீர் கொடுத்து ரட்சிப்பின் மகிழ்ச்சியை மொண்டு கொள்ளத்தக்கதாய், ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஆண்டவர் மீது துணிக்கெடுக்கத்தக்கதான மகிழ்ச்சியை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆனந்த சத்தம் இவர்களுக்குள் துணிக்கட்டும், கம்பீர சத்தம் இவர்கள் குடும்பத்தில் எழும்பட்டும். முள்ளுகள் மாறுவதாக, வனாந்தரங்கள் மாறுவதாக, தவிப்பு மாறுவதாக. 3வதாய் கர்த்தர் சொன்னபடி அது பாளையம் இறங்குகிற அனுபவம் அல்லவா? இப்படி பிள்ளைகள் பேரிச்ச மரம் என்கிற காத்திருக்கிற அனுபவத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது, உடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து காத்திருக்கும் பொழுது இவர்கள் சத்துருக்கள் நீர் இவர்களோடு இருக்கிறதை அறிந்து கொள்ளட்டும். 2வதாக இவர்கள் புது பலன் அடைவார்களாக. கர்த்தர் அப்படி செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இனிமேல் உடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் சத்துருக்கள் ஆண்டவரே இவர்களோடு நீர் இருக்கிறதை அறிந்து கொள்ளட்டும். எல்லா சோர்வுகள் அவைக்குரிய சோர்வுகளை மாற்றுகிற புது பலனில் அவனுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அதற்கு அந்த பாளையம் இறங்குகிற காத்திருக்கிற அனுபவத்துக்குள் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துகிற ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையிலாம செலுத்துகிறோம். பேசின ஸ்தோத்திரம், வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் புஸ்தகப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.